என்னம்மா சொன்னா தெரியுமா? பஞ்ச பாண்டவர் இருக்கின்றார்களா? பஞ்ச பாண்டவர் ஐவரும் இருக்கின்றார்கள். ஒரு மனைவிதான் நான். அப்படியா? ஆமாப்பா. உங்க பேர் என்னம்மா? என் பேர் என்ன தெரியுமா? ஏகசேனா. ஏகசேனா திரௌபதி. திரௌபதி அப்படின்னு உரைப்பார்கள். அப்படி என்று ஏகசேனா திரௌபதி பாஞ்சால் என்று பேர். அப்படி இருந்தாலும் நான் ஏன் திரும்ப இப்படி இருக்கேன்? என் தாயாதனவர் யாரு? துரியோதனன் என்ன செய்தான் தெரியுமா? லகுவாக நாட்டுக்கு அழைத்தான். சூதமாடி நாடு நகர உப்புச்சட்டி வருவோடு அவரைத்தான். உப்புச்சட்டி வருவோடு அனைத்து அவரைத்து கொண்டு காத்து மட்டுமல்லாமல் என் சிகழை பிடித்து 366 வீதி ஓடிவான் என்று யாரு? துச்சாசனன் என் கூந்தலை பிடித்து வடிவால் நிக்க வைத்து பத்திரத்தை கலந்தான். அது மட்டும் அல்லாமல் என்ன செய்தான் தெரியுமா? 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அயோதவாசம் காலத்தை கழிக்கணும் என்று காட்டுக்கு ஓட்டி விட்டான். கட்டளைத்தான். அவன் வார்த்தை பிரகாரம் காட்டுக்கு வந்து காலத்துக்கு கழித்துட்டே வரும். எத்தனை தெரியுமா? இது என்ன நாடு தெரியுமா? உபலாயப்பட்டணம் சொல்லக்கூடிய அந்த நாட்டில் இருக்கின்றோம். 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அயோதவாசம் காலத்துக்கு கழிச்சிட்டீங்க. ஆமா. இப்ப உபலாபி என்று சொல்லக்கூடிய பட்டணத்துல ஒண்டி குத்தனமா தங்கி வர ஒண்டி குத்தனமா இருக்கும். அப்படி இருந்தாலும் 10ஆம் வழக்கம் அல்லவா? அப்படி இருந்தாலும் இப்பேற்பட்ட கொடுமை யாரால ஏற்பட்டது என்பது பலவித கொடுமை செய்தான் என்னுடைய தம்பி துரியனானவன். அவன் செய்த கொடுமையை சொல்ல வேண்டும் என்றால் 1000 நாவு படைத்த ஆதி சேதனால சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த காட்டிலே உன்னை எவ்வாறு நான் காத்து ரட்சிக்கிறேன் தெரியுமா? கண்ணியமே
எங்கையால உள்ளவரே கண்ணபிரான் அவளை பெற்று இருக்க சுமையா வந்து அப்படியா சொன்னாத காவல்காரா காவலன் ஐயா இந்திரா பிரசத்திலே நாங்கள் சுமசேவ சமத்தோடு பெருமையாக ராஜாச்சி ராஜனாக தர்மராஜாவாக நாங்கள் பெருமையாக வாழ்ந்து வந்தோம். எங்கள் வாழ்வை கண்டான் துரியானவன் எங்களை ஈடழிக்கவும் என்று அத்திராமரம் வரவழைத்தார். அகனியோடு சூதமாடினார். நாடு நகரம் உப்புச்சட்டு வரவோடு அனைத்து அபகரித்துக் கொண்டார். துரியானை கீழே வந்ததை பார்த்து என் மனைவி சிரித்தாள் என்று என்னுடைய மனைவியை மணிமா மேடையை நிறுத்தி பத்திரத்தை கலந்து அபிமானம் செய்து 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு ஐயாவது வாசம் கைக்கம் போட்டாக மாட்டு கொட்டணும். அவன் மாற்றிய சிறைமேலே கொண்டு 12 ஆண்டு வனவாசம் காட்டிலே துளைத்தீங்க. ஓராண்டு ஐயாவது வாசம் மற்ற நாட்டிலே கழித்தோம். மற்ற நாட்டிலே காலத்தை கழித்து விட்டோம். ஓராண்டு கழித்தீங்க. ஆக மொத்தம் 13 முடிந்து விட்டது. துரியன் இட்ட பிரகாரம் 13 காலத்தை கழிச்சிட்டோம். போச்சு. இப்போது நாங்க எங்க இருக்கிறோம் தெரியுமா? எங்க இருக்கிறீங்க? உபலாவியம் என்று சொல்லக்கூடிய பட்டணத்திலே ஒண்டி குடுத்தமாக நாங்க வாழ்ந்து வரோம்.
உபராம் என்று சொல்லக்கூடிய பட்டணத்துக்கு வண்டி விட்டுமா தங்கி வரீங்க. எங்களுக்கு ஆதரவு யாருமே இல்லப்பா. யாரும் இல்ல. சரி இப்படியே இருந்தா எப்படியாவது என்ன செய்யலாம்? தமிழ்மாகரா ஆமா துரியனை பார்த்து நாடு கேட்கணும். ஆமா இப்படியே நம்ம உபராய பட்டத்திலே பார்த்து அடிப்பாது என்ன செய்யலாம்? என் மனதில் ஒரு எண்ணம் இல்ல சொல்லலாமா என்று உங்களுக்கு அப்படியா? மனசுல இருந்து சொல்லுங்கள். அப்படியா? ஆமா. ஏன்னா என் மனதில் என்னன்னு சொன்னா நேற்றைய தினத்திலே நமக்கு தேவையான நாடு வாங்கி ஓட்டாக உலக மாமுனிமானவர் நமக்காக பரிந்து அங்க சென்றாரு. நாடு கேட்டாரா துரியனை பார்த்து அவன் நாடு கொடுத்தானா இல்லை மறுத்தானா புரியல. அதனாலே நமக்கு வழிகாட்டியா விளங்கக்கூடிய 10 அவதாரம் கொண்ட கண்ணபிரானுக்கு அல்லவா அவரை அழைத்து தூதாக எவலாம் என்று என் மனதில் எண்ணம். இந்த எண்ணத்தை உங்களிடம் சொல்லலாம் என்று நினைத்து விட்டேன், சொல்லிவிட்டேன். உங்கள் விருப்பம் தான் அண்ணா. உங்களுடைய கருத்து அவருடைய கருத்து அண்ணா. தாங்கள் கருத்து எங்கள் கருத்து. என்னன்னா கண்ணபிரான தூதாக எவலாம் என்று தமிழ்மாறு கூறிவிட்டா உண்மையான கருத்து கருத்துப்படி ஆகட்டும். அப்படி நாம் நினைத்தாலும் பகவான் இங்கு வர வேண்டும் அல்லவா? அதற்காக அவரை துதிக்க வேண்டும். அது எப்படி துதிக்க வேண்டும் தெரியாதா? ஓ மாரி கரி முராரி தேவா அடியவா அடியவா
அடிக்க பாரண அடிக்க பாரண அடிக்க தேவா அடிக்க பாரண